மனம் எதை நாடுகிறதோ செயலாக்க ஆற்று சக்தி அதை உதவி புரியும் என்கின்ற சர்வஸ்ரீ கோன்குடாருடைய தாரக மந்திரத்தை முன்வைத்து ஆர்வமும் வைராக்கியம் இருந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் நீங்கள் எழுத இருக்கின்ற, நீங்கள் ஆசைப்படுகின்ற உங்களுடைய நீதிபதி தேர்வு என்பது, நீதிபதி ஆக வேண்டும் என்கின்ற கனவு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுக்கு என்ன வேண்டும்? ஆர்வம் வேண்டும். எதற்காக? நான் படிக்க வேண்டும், படித்து 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 நீதிபதி ஆக வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணும். அதே நேரத்தில் வைராக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் நான் பிராக்டிஸ் போறேங்க, இல்ல இந்த ஃபீஸ் 1 லட்சம் ஃபீஸ் அரட்டாங்க, இல்ல எங்க வீட்டுல எங்க சொந்தக்காருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்க இருக்கேன், இதெல்லாம் அப்புறம் கஷ்டப்பட பார்த்து எவ்வளவு ஹார்ட்லி ஒரு 6 மந்த் இல்ல 1 இயர் வச்சுங்களேன், ஹார்ட்லி 1 இயர். மீதி இருக்கிற 67 வருஷம் என்ன பண்ணலாம்? ராணி மாதிரி ராஜா மாதிரி வாழலாம். இந்த 1 வருஷத்துல யாருக்காவது உன்னுடைய நேரத்தை 1 நிமிடம் நீ செலவிட்டால் கூட 1 மார்க் போயிடும், 1/2 மார்க் போயிடும். அதுதான் உன்னுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் என்று கூறி, எனவே யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய நேரத்தை, நீ நீதிபதி ஆக வேண்டும் என்கின்ற நினைத்துக் கொண்டிருக்கிற உன் கனவு நேரத்தை, அந்த பிரிசியஸ் செகண்ட்ஸ், விலை மதிப்பற்ற அந்த 1 வினாடியை கூட யாருக்காகவும் வீணாக்காதீர்கள். கண்டிப்பாக நீங்கள் நீதிபதி ஆவீர்கள் என்று கூறி, இன்றைய வகுப்பில், சென்ற வகுப்பில் நாம் பார்த்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 6 வரைக்கும் முடிச்சிருந்தோம். 1 to 6 முடிச்சோம். இன்று 7. We start from section 7. Recovery of specific movable property. நம்ம 5, 6 வந்து இம்மூவல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். ஸ்கொயரா போட்டுங்க. 5, 6 இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து பார்த்துட்டோம். 7 and 8 மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்து. அங்க கனெக்டட் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882. இங்க கனெக்டட் ஆக்ட், த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930. சரி, இப்போ இந்த மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையும் சொத்தை எவ்வாறு நாம் திரும்ப பெறுவது? இந்த டெஃபைனிங் செக்ஷன்ல எழுதிங்க. 221ல பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா 2023ல 2ல 21ல இருக்கும். அதே சிபிசில எங்கதான் இருக்கு? சிபிசி 1908ல 2ல 13. சரி, அதே மாதிரி இதை எப்படி சார் இது ஞாபகம் வச்சுட்டோம்னா, ஏபிசிடி பாத்தீங்கன்னா 7th ஜி இருக்கும். சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் ஞாபகம் வச்சுங்க. ஹவு டு மெமர்னா சேல் ஆஃப் ஜி வருது பாருங்க, கூட்ஸ் ஞாபகம் வந்துடும். அப்போ கூட்ஸ் ஞாபகம் வந்தாவே நமக்கு the sale of goods act 1930. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவென்றால், what is the first question for this section? How to recover a specific movable property? ஒரு அசையும் சொத்தை எவ்வாறு நாம் அதை குறித்த வகை சட்டத்தின் மூலமாக திரும்ப பெற முடியும் என்று சொன்னால், நோட் பண்ணீங்க. The person entitled to the possession of specific movable property may recover it in the manner provided by CPC 1908. இந்த குறித்த வகை அசையும் சொத்தை எவ்வாறு திரும்ப பெறலாம் என்று சொன்னால், அந்த சிபிசி இருக்குல்ல, உரிமையில் விசாரணை நடைமுறை சட்டம் என்ன வகை செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த வகையில் மேதான் மே ரெக்கவர், அந்த வகையில் அந்த சிபிசி 1908 சொல்லப்பட்டுள்ள அந்த பிரிவுகளை பயன்படுத்தி நாம் அதை திரும்ப பெறலாம் என்று சொல்லுது. The person entitled the possession, அவர் தான் உரிமை இருக்குது. இப்போ எனக்கு உரிமை, பொசிஷனான உரிமை என்னிடம் இருக்கிறது என்று சொன்னால், ஆனால் வேறொரு வைத்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால், நான் எவ்வாறு என்னுடைய உரிமை திரும்ப பெறுது என்று சொன்னால் எவ்வாறு பெறலாம்? சிபிசி 1908 எவ்வாறு பெறலாம் என்று, எந்த வகையில் பெறலாம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அந்த வகையில் பெறலாம் என்று சொல்லப்படுகின்றது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் போட்டுங்க. ட்ரையாங்கிள் மட்டும் இல்ல, ஒரு ஸ்கொயரே போடலாம். செக்ஷன் 5 and 6 இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. பிறகு பாத்தீங்கன்னா 7 and 8 மூவல் ப்ராப்பர்ட்டி.
எலெக்ஷன் கேம்பெயின் போது டிஸ்டர்பன்ஸ், சாரி. ஓகே, எஸ். இப்ப அடுத்தது செகண்ட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணீங்க. மே a trustee sue under this section. ஒரு அறங்காவலராக இருக்கிறாரு, அவர் நீதிமன்றத்தில் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டு, இந்த குறித்த வகை பரிகாரம் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க முடியுமா? ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் 1 பாருங்க. A trustee may sue under this section for the possession of movable property to the beneficial interest in which the person to whom is trustee is entitled. சொல்றாங்க, கண்டிப்பாக சூ அண்ட் சூடு சொல்லல. இப்ப ஏதாவது கம்பெனி இருக்குது, ஏதாவது இருக்குன்னா the secretary is சூ அண்ட் சூடு. அதனுடைய செயலாளர் இருக்கார்ல, அவர் தான் வழக்கை தொடுக்கலாம். அதே மாதிரி அவர் என்ன பண்ண, வழக்கை எதிர்கொள்ளலாம், டிஃபெண்ட் பண்ணலாம். சூ அண்ட் சூடுன்னு அதான். அது மாதிரி இங்கே இந்த ட்ரஸ்டி அறங்காவலராக இருக்கின்றவர் அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டு வழக்கு தொடுக்கலாமா, தொடுக்க முடியாதா? தொடுக்க முடியாதா? anyone can answer? சரி, தொடுக்கலாம். எதற்காக என்று சொன்னால், under this section for the position, அதாவது இந்த பிரிவின் கீழ் இந்த அறங்காவலராக இருக்கின்றவர் வழக்கு தொடரலாம் என்றால் எஸ், அந்த அறங்காவலராக இருப்பவர் அந்த அறங்காவலர் என்பவர் அந்த பொறுப்பு கட்டளையாக இருக்கிறார்ல, அந்த நபர் அந்த பெனிஃபிஷியர் பயனாளி, அந்த பயன் அடைகின்ற போது பயனாளி உரித்தம் பெற உரிமை கொண்டுள்ள அசையா சொத்தினுடைய உடைமையை பெறுவதற்காக இந்த பிரிவை வழியாக அவர் வழக்கிடலாம் என்றால் வழக்கிடலாம். சரி, இந்த இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் என்ன இயர்? இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் இல்ல, அது டிபி ஆக்ட் மாதிரி தான். 1882 எழுதிங்க. ரிலேட்டட் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் 1882. சரி, அதன்படி அப்ப என்ன பண்ணோம், ட்ரஸ்டியா இருக்கிறவர் கூட அந்த மூவல் ப்ராப்பர்ட்டி திரும்ப பெறுவதற்காக வழக்கிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் required to support a suit under this section? இந்த மாதிரி சூட்டு, இந்த உரிமை வழக்கை தொடுக்க வேண்டும் என்றால் எதையெல்லாம் பயன்படுத்தி இந்த செக்ஷன் படி அது எதையெல்லாம் தேவைப்படுகிறது இவ்வாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு என்று சொன்னால், எக்ஸ்பிளனேஷன் 2க்கான கேள்வி இது. 1 முடிச்சுட்டோம். 2க்கு என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெஷல் ஆர் டெம்பரரி ரைட் மட்டும் எழுதிங்க. ஸ்பெஷல் ஆர் டெம்பரரி ரைட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இப்போ நம்ம ஐபிசிலே பார்த்துருப்போம், ஒரு பொருளை ரிப்பேர் கொடுத்துருப்போம், அவர் வச்சிருப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை ரிப்பேருக்கான காசு கொடுக்கணும். ஸ்பெஷல் ரைட்டு கண்டிப்பா கொடுத்தானே ஆகணும், இல்ல கொடுக்காம வாங்க முடியாதுல்ல. இப்ப டெம்பரரினா பிளட்ஜ் பண்றோம், அடகு வைக்கிறோம். இந்த மாதிரியாக இருக்கின்ற போது அப்ப பிரசன்ட் பொசிஷன் அவர்கிட்ட இருந்து, இப்போ இந்த பிளட்ஜ் மூலமாகவோ அல்லது அந்த ரிப்பேர் மூலமாகவோ அந்த இருக்கின்ற போது, அப்போ அந்த மூவல் ப்ராப்பர்ட்டி நீங்க என்ன பண்ணலாம், இல்லங்க நான் பணம் கொடுத்துட்டேன், இது பண்ணிட்டு அவர் என்னுடைய அந்த அசையும் சொத்தை கொடுக்கவில்லை என்பதற்காக என்ன பண்ணலாம், இது போதும் உங்களுக்குன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ரைட்டோ அல்லது டெம்பரரி ரைட்டோ, தற்காலிகமான உரிமையோ அல்லது சிறப்பான ஒன்று உரிமையோ இருக்கின்ற போது நீங்கள் இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸை பயன்படுத்தி ஒரு உரிமையில் வழக்கை தொடுக்கலாம் என்று சொல்கிறது எக்ஸ்பிளனேஷன் 2ல. அதே மாதிரி 8க்கு வாங்க. அடுத்து 8 லயபிலிட்டி ஞாபகம் வச்சுங்க. 8 லயபிலிட்டி, அதான் என்ன, அது கடமை. என்ன கடமை நல்லா புரிஞ்சுங்க. லயபிலிட்டி ஆஃப் பர்சன் இன் பொசிஷன். அடுத்த வேர்டு பாருங்க, நாட் ஆஸ் ஓனர். அவர் தான் பொசிஷன்ல இருக்கிறாரு, ஆனால் அவரு ஓனர் இல்ல. ரஜினி சொல்றாருல படத்துல, சட்டு எதுதாங்க மாப்பிள்ள அவர் இல்ல, சட்டு எதுன்னு. அது மாதிரி இங்க அவரு இருக்காருங்க, நிலத்துல அவர் தாங்க இருக்காரு, ஆனா அவர் நிலம் அவரது இல்லை. அப்ப அது நிலம் இருந்து இல்ல வேற ஒருத்தருது. அப்போ இஸ் எ பொசிஷன் பட் இஸ் நாட் எ ஓனர் மீன்ஸ் வாட் இஸ் இஸ் லயபிலிட்டி? அப்படி என்றால் அவருடைய கடமை என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும்? டு டெலிவர் டு பர்சன் என்டைட்டில் டு இமிடியட் பொசிஷன். அப்படி இல்லை என்றால் யார் அதனுடைய உரிமையாளரோ அப்ப என்ன பண்ண, அந்த சட்டத்தை செஞ்சில்
ரஜினி சாரும் கொடுத்துடணும். நீ அவர் சார்ட்டு கொடுத்துட்றா, உடனே என்ன பண்ணும், தீர்ப்பை மாத்தி எழுதுன மாதிரி நாட்டாமை சொல்ற மாதிரி சாப்பிட்டு உன்னுடைய பொசிஷன் இருக்குது, ஆனா நீ உரிமையாளர் இல்லை, அதை நீ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், ரஜினிக்கு திருப்பி கொடுத்துடலாம். அதுதான் இந்த இதனுடைய கேப்ஸ் வருது. இப்ப உள்ள பாப்பா என்ன சொல்றாங்கன்னு, நாட் ஒன்லி பொசிஷன் அந்த என்ன சொல்றாங்கன்னா, வாட் இஸ் லயபிலிட்டி a person has who is in possession of movable property, எல்லாமே மூவல் ப்ராப்பர்ட்டி தான், பட் நாட் as owner. அவர் அந்த அசையும் சொத்தினுடைய உரிமையாளர் இல்லை, ஆனால் அவருடைய சுவாதீனத்திலோ அனுபவத்தில் இருக்கின்ற போது அவருடைய கடமை என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆன்சர் இஸ் எனி பர்சன் ஹேவிங் த பொசிஷன் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் எ பர்டிகுலர் ஆர்டிகல் ஆஃப் மூவல் ப்ராப்பர்ட்டி. என்னன்னா பொசிஷன் மட்டும் இல்லை, இப்போ இந்த பெண் வந்து இது ஒரு பொருளா நினைச்சு மூவல் ப்ராப்பர்ட்டி, இது பொருள் இருக்கு, அசையும் சொத்து, இந்த பொருள் வந்து இப்ப என்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம், என்னுடைய சுவாதீனத்தில் இருக்கிறது, என்னுடைய அனுபவத்தில் இருக்கின்றது. இப்ப அனுபவத்தில் இருக்கின்ற போது, சுவாதீனத்தில் இருக்கின்ற போது, அல்லது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இப்ப என்கிட்ட இந்த பொசிஷன் இல்ல, இப்ப சுரேஷ் ஐயா கிட்ட இந்த பெண் இருக்கு, ஆனா அவருடைய கண்ட்ரோல் இல்லை, என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது. சுரேஷ் ஐயா அந்த பெண்ணை வச்சிருக்காரு, ஆனா என்ன சொல்றாரு, அவரு கேளுங்க சார், பெண்ணை கொடுங்க கொஞ்சம் நேரம் சார், சார் அது கஜேந்திர சாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது, அவரு கிட்ட கேளுங்க, அவர் கொடுக்க சொன்னா நான் கொடுக்குறேன். அப்போ அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை, பொசிஷன்ல இருக்கிற தவிர. அப்போ ஆனால் கட்டுப்பாடு யாருக்கு இருக்குது, என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட தான் கீ ரிமோட் இருக்குது, டிவி எந்ததுதான், ஆனா ரிமோட் யாருக்கிட்ட இருக்குது, இன்னொரு இருக்குது, அவரு ஆபரேட் பண்ணாதான் அந்த டிவி கூட. அது மாதிரி கண்ட்ரோல், நாட் ஒன்லி ஓனர் அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் ஆஃப் எ பர்டிகுலர் ஆர்டிகல் ஆஃப் மூவல் ப்ராப்பர்ட்டி. அந்த குறிப்பிட்ட அசையும் சொத்தினை என்ன பண்ணலாம், யார் ஓனரோ என்ன சொல்றாங்க, which is not owner may be, இதான் ஆபரேட்டர் நல்லா புரிஞ்சுங்க, may be compelled specifically to deliver it to the person entitled. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வேர்டு நல்லா அப்படியே எழுதுங்க, may be compelled specifically to deliver it, that means that more property, to the person who is entitled to. அப்படின்னா அர்த்தம், உடனடியாக அவரை நீதிமன்றத்தில் ஐயா ஸ்பெசிஃபை வருவான்னு சூட்ட போட்டிருக்க. ஏன்னா அந்த அவர் சுவாதில் வைத்திருக்க பொருளானது என்னுடைய, நான் தான் ஓனரு, என்னுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது என்றவுடன் தெரிந்தவுடன் உடனடியாக என்ன பண்ணா, அவரை யார் உரிமையாளரோ, இப்ப நான் தான் உரிமையாளர் சொன்னா என்ன பண்ணாங்க, சுரேஷ் ஐயா அது கஜேந்திர சாருடைய அது உரிமையாளர் அவர் தான், இல்ல அவருடைய கட்டுப்பாடு தான் இருக்குது, உடனே உடனடியாக நீங்கள் அவரிடம் டெலிவர், அதை வழங்கி விடுங்கள் என்று என்ன பண்ணலாம், கட்டாயப்படுத்தலாம். கம்பல்டு தான், உத்தரவுலாம் சொல்ல, கம்பல்டு டு டெலிவர் டு பர்சன் ஹூ இஸ் என்டைட்டில்ட். யாருக்கு உரிமையாக இருக்கின்றதோ அவருக்கு அதை வழங்க சொல்லி அதை கட்டாயப்படுத்தி உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று சொல்லுது, டு இட்ஸ் இமிடியேட் பொசிஷன். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் ஆர் ஆல் த ஃபாலோயிங் கேசஸ் டு விச் he may be compelled to deliver. எந்தெந்த சூழ்நிலையில், as per செக்ஷன் 8ல எந்தெந்த சூழ்நிலைகளில் ஒரு இந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக நீதிமன்றமானது இந்த பொருளை, இந்த அசையும் பொருளை மூவல் ப்ராப்பர்ட்டி அவருக்கு டெலிவர் பண்ணுங்கள் என்று கட்டாயப்படுத்தலாம் என்று சொன்னால் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் வந்து ஏ பாருங்க. ஏ இதுல வந்து when the thing claimed, when the thing claimed is held by defendant as the agent or trustee of the plaintiff. அந்த டிஃபெண்டன்ட் யாருன்னு சொன்னா பிளைன்டிஃபினுடைய ஏஜென்ட்டாக, முகவராக அல்லது அறங்காவலராக அந்த டிஃபெண்டன்ட் ஆனவர் அந்த ப்ராப்பர்ட்டியை வைத்திருக்கின்ற போது என்ன பண்ணலாம், எப்பா நீ யாரு, நீ ஒன்லி ஏஜென்ட் தானே, இப்ப நான் தான் இது ஏஜென்ட், ஓகேவா, அதே மாதிரி நான் தான் இதனுடைய அறங்காவலர். ஆனால் பிளைன்டிஃப் வாதி யாரு, அவருக்காக நான் இதை வைத்துக் கொண்டு சொன்னா டிபெண்டன்ட் சொல்லுவாங்க, ஏன்பா
அந்த பொருளை பிளேன்டிவ் கொடுத்துரு நீ. அப்படி என்ன பண்ணா, கட்டாயப்படுத்தலாம். முகவராகவோ அரங்காவலராக அவர் செயல்படுகின்ற போது ஆன் பிஹாஃப் ஆஃப் பிளேன்டிவ். சரி, இப்ப ஏபிசிடி நான் வச்சுக்கிதா, இது அவுட் டு மெமரிக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன், எழுதிங்க. ஏ என்பவர், ஏன்னா ஏ வந்து ஏஜென்ட், டி கூட போட்டுங்க. பிசி ஆனவர், பி வந்து சினா காம்பன்சேஷன். சிடிஐ, சிக்கு டின்னு போட்டுங்க. சிடிஐ, சிடி தான் இங்க வந்து டேமேஜ் வரும். சிடிஐ டிஇ டாக்குமெண்டாக ராங்ஃபுல்லாக மார்க் செய்து விட்டார். இது ஒரு கதை. ஏபிசிடியினுடைய இந்த செக்ஷன் 8க்கான ஒரு குட்டி ஸ்டோரி. இப்படி ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏஐ என்பவர் பிசி சிடிஐ டாக்குமெண்டாக ராங்ஃபுல்லாக மார்க் செய்தார். அப்போ இப்போ பிசி என்றால் என்ன, பில சி என்ன காம்பன்சேஷன் ஞாபகம் வச்சுங்க. காம்பன்சேஷன். சரி, என்ன காம்பன்சேஷன், இது அப்படியே எழுதிங்க. when compensation in money would not afford the plaintiff adequate relief for the loss of thing claimed. இப்போ நானு, இது என்னுடைய போனு, இந்த போன் என்னுடைய லாஸுக்காக, இது டேமேஜ் ஆயிடுச்சு, சேதாரம் அடைந்து விட்டது. யாரு, சுரேஷ் ஐயாவோ அல்லது காயத்ரி மேடமோ எனக்கு வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஏங்க இது ஸ்பெசிபிக்கா இந்த டேமேஜ் சரி பண்ணி தரணுங்க அப்படின்னு நான் நீதிமன்றத்துல சூட்ட போடுறேன். அப்படி போடுகின்ற போது காயத்ரி மேடமோ இல்ல வந்து சுரேஷ் ஐயா என்ன பண்றாங்க, காம்பன்சேஷன் எனக்கு கொடுக்குறாங்க. ஐயா இருந்தாங்க ஐயா, வச்சுங்க ஐயா, ஒரு 100 ரூபான்றாங்க. 100 ரூபாய் வச்சுக்கன்னு சொல்றாங்க. இந்த போன் எவ்வளோ, இது வந்து 3.5 லட்சம். எவ்வளோ, 3.5 லட்சம் போனு. நீ 100 ரூபாய் உடனே இருந்து ஒரு 2000 3000 ஒரு 50,000 கொடுக்குன்னா, இஸ் இட் அடிக்குவேட், இஸ் இட் சஃபிஷியன்ட்? நோ. அப்போ போதுமான அடிக்குவேட் ரிலீஃப்னு பார்த்தா, அடிக்குவேட் ரிலீஃப், அதுக்கு போதுமான பரிகாரம். இந்த போன் எவ்வளவு லாஸ் ஆயிருது, டேமேஜ் ஆயிருதோ, லாஸ்னா இழப்பு, டேமேஜ்னா சேதாரம், இது இரண்டுக்கும் போதுமான ஒரு பரிகாரம் அளிக்கப்படவில்லை என்றால் அப்ப என்ன பண்ணலாம், அந்த மணி, அது கொடுத்த பணம் வந்து போதுமானதாக இல்லாத போது அப்ப ஸ்பெசிபிக்காக அந்த என்ன பண்ணேப்பா, இதுக்கான லாஸ் டேமேஜ் தரல, அப்ப என் போனே எனக்கு திருப்பி கொடுத்த அந்த பொருளையே அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த பொருளையே என்ன பண்ண, ஸ்பெசிபிக்காக இந்த குறித்த எந்த பொருள் டேமேஜ் பண்ணியோ, எந்த பொருளுடைய லாஸ் ஆகிவிட்டதோ அவருக்கு, அந்த பொருளை திருப்பி கொடுத்து நீதிமன்றம் கட்டாயப்படுத்தலாம். சரி, சிடி, சிக்கு டின்னு அப்படி, டினா டேமேஜ், சினா டேமேஜ். இப்ப இது ஒரு ஆர்டிகல் என்னுடைய பெக்ஸனுடைய. சரி, இது ஒரு ஆர்டிகல், இது ஒரு மூவல் ப்ராப்பர்ட்டி தானே, இது இருக்குல்ல, இதுக்கு இப்ப கவர் உள்ள இருக்குது. நான் முதல்ல படிச்சிடுறத. when it would be extremely difficult to ascertain the actual damage caused by its loss. இதுல இது என்னுடையது. நீங்க இத வந்து என்ன பண்ணீங்க, டேமேஜ் பண்ணிட்டீங்க இல்ல லாஸ் பண்ணிட்டீங்க. அந்த டேமேஜ் வந்து ஆயிருக்கு, அதனால நான் இழப்பீடு நான் கேட்டு போடும்போது, ஆனால் நீதிமன்றமோ அல்லது வேறு யாராலையும் நாட் அசர்டைன்டு, எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அசர்டைன் சொல்லலாம். அதாவது அதிகபட்சம் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்லாம் வந்து இதை வந்து என்ன பண்றாங்க, இது அசர்டைன் பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம், இவ்வளவுதான் இதோட அமௌண்ட், இது பண்ணா போட 1 லட்சம் போவோம், 5 லட்சம் போவோம் அப்படின்னு அசர்டைன் பண்ணலாம்னு உறுதிப்படுத்தலாம்னு பாக்குறாங்க. சரியான விலையை நிர்ணயிக்க முடியவில்லை. எனக்கு எவ்வளவு லாஸ் இதனால் ஏற்பட்டது என்று சரியான விலை நிர்ணயிக்க முடியாது இருக்கின்ற போது அடுத்தது எப்படி என்ன, ஆஸ் பர் செசிவ் ரிலீஃப் ஆக்ட், அப்ப இதையே கொடுத்துருங்க. நீதிமன்றம் சொல்லுது, நீங்க அதையே கொடுத்துருங்க அப்ப அவருக்கு, விஜயன் சாருக்கு சொல்லிட்டு இதையே இடம் கொடுத்து விடுறார்கள். அப்போ அப்படி என்ன பண்ணோம், கட்டாயப்படுத்த, கம்பல் டு டெலிவர் தட் ப்ராப்பர்ட்டி when the loss or damage are not extremely ascertain the value of that movable property. சரி, அடுத்து டி வாங்க. டி வந்து wrongfully போட்டுங்க. டி wrongfully marked before the court. இங்க என்ன அர்த்தம், when the possession of the thing
claimed had been wrongfully transferred from the plaintiff. இப்போ இதுதான் இது ஒரு கூட்ஸ். இது நான் தான் பிளைன்டிஃப். இந்த பொருளை என்கிட்ட வாங்கி என்ன பண்றாங்க, நான் கொடுக்க சொன்னது என்னுடைய ஜூனியர் கிரண் அவர்களிடம் இதை ஒப்படைக்க சொல்லியிருக்கிறேன். ஆனா இன்னொரு ஜூனியர் இருக்காரு தென்னரசு என்பவரிடம் தவறுதலாக ஒப்படைத்து விட்டார்கள். அவரிடம் பொசிஷன் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், கேஸ போடுறேன். ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 ஆஸ் பர் 8 செக்ஷன் 8 படி, ஆஸ் பர் டி கிளாஸின் படி, ஐயா இவ்வாறு தவறுதலாக அவர் எனக்கு இந்த பொருளை வாங்கி வேறொருடம் கொடுத்து விட்டார். அதனால அந்த என்னிடம், அதாவது சரியான நபரிடம் அதை ஒப்படைக்குமாறு நீங்க கட்டாயப்படுத்தி உத்தரவிடுங்கள் கேட்கலாமான்னா கேட்கலாம். உதாரணத்துக்கு ஜிபே அனுப்புறோம், பணம் ஒருத்தர் போயிடுது இல்ல, ஐயோ ஆனா எவங்க சார் தவறுதலை இவருக்கு போட்டு இந்த நம்பர் போட்டுட்டேன். இல்ல கொரியர் வருது சார், கொரியர் போடுறது இவரு வாங்குறதுக்கு பதிலாக பேர் சொல்லி வாங்கிட்டார். அப்போ தவறாக ஒருவரிடம் பொசிஷன் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற போது அது யாருக்கு சென்றடைய வேண்டுமோ அவருக்கு நீதிமன்றம் சொல்லலாம், குறித்த வகை பரிகாரத்தின்படி செக்ஷன் 8 கிளாஸ் டியின் படி, சார் இவரு ஒப்படைக்க வேண்டிய ஆள் இல்லை சார், அவருக்கு சார் சுரேஷ் ஐயா கிட்ட ஒப்படைங்க, காயத்ரி மேடம் ஒப்படைங்க அப்படின்னா பண்ணலாம். இல்ல பிரியதர்ஷினி மேடம் மட்டும் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அதை ஒப்படைக்கலாம் என்று சொல்லுவது. அப்போ நான் ஏபிசில ஏன்னா ஏஜென்ட்டோ அல்லது ட்ரஸ்டியாக இருக்கின்ற போது டிஃபரெண்ட், பில சி காம்பன்சேஷன் சரியான அடிக்கோட்டாக இல்லாத போது, சின்னா டி அந்த டேமேஜ் அசெப்ட் பண்ணாத போது, டின்னா ராங்ஃபுல்லி தவறுதலாக கொடுக்கப்படும். இந்த 4 சூழ்நிலையில நீதிமன்றம் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 8 படி அதை என்ன பண்ணும், என்டைட்டில் டு தட் பர்சன் ஹூ இஸ் என்டைட்டில் அவரிடம் ஒப்படைக்குமாறு கட்டாயப்படுத்தலாம். கம்பல் டு முடிஞ்சிச்சா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் அந்த இன்னொரு கேள்வி பாருங்க. இதுலயே இது அப்படியேதான் இருக்கும், பட் எக்ஸ்பிளைன் சொல்லிருப்பாங்க பாருங்க. இதுல when shall the court, இது பிரசம்ப்ஷன் எடுத்துங்க. பிரசம்ப்ஷன் எப்பொழுது நீதிமன்றமானது the compensation not afford adequate relief for the loss and that extremely difficult to ascertain. ஏற்கனவே பார்த்தல, இப்ப நம்ம இந்த ஏபிசிடி எல்லாம் இருக்குல்ல, அதுல இவ்வாறு அவர் காம்பன்சேஷன் போதுமானதாக கொடுக்கவில்லை அல்லது இந்த பொருளுக்கான அந்த லாஸையோ டேமேஜையும் என்ன செய்ய முடியல, மதிப்பீடு செய்ய முடியல, எக்ஸ்ட்ரீம்லி நாட் அந்த அமௌண்ட் சொல்ல முடியாத போது நீதிமன்றம் எவ்வாறு பிரச்சனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், presume that ஆமாங்க உண்மைதான், இந்த காம்பன்சேஷன் போதுமானதாக இல்லை, அதே போல இதுக்கு இந்த லாஸ் யாரு கேட்கிறாரோ அவருக்கு அந்த லாஸை கொடுப்பதற்கு சரியான முறையில் அதை அசெப்டைன் உறுதிப்படுத்த முடியவில்லை, இவ்வளவுதான் அமௌண்ட் என்று அதை பிரிசம்ப்ஷன் அனுமானித்துக் கொள்ளுதல் வேண்டும். எப்போ? unless until the contrary is proved. இங்க ஷல்லுதான், நல்லா பார்த்தீங்க, ஷல் வருது, கோர்ட் ஷல், until and unless and until the contrary proved. அதர்வைஸ் அல்லது இது விஷயமாக இதன் முரண்பாடாக ஏதாவது நிரூபிக்கப்பட்டிருந்தால், நிரூபிச்சுதான் ஓகே. அப்படி நிரூபிக்கப்படவில்லை என்றால் ஐயா இல்லைங்க அதை பாருங்க நான் அசெப்ட் பண்ணிட்டேங்க, இல்லைங்க அடிக்குவேட் அதை பாருங்க அவர் போன் உடஞ்சிருக்க லைட்டா அவ்வளவுதாங்க, அதை பாருங்க அவரு போய் ரிப்பேர போலுங்க, இட் இஸ் நாட் ரீப்ளேசபிளுங்க, அது பாருங்க பில்லு கொடுத்துட்டுங்க சரியாயிடுச்சுங்க, அப்படி என்று அவர் அங்கே விளக்கம் கொடுத்து ஓகே சாட்டிஸ்ஃபைடு கோர்ட் என்றால் ஓகே. அப்படி அந்த மாதிரி எதுவும் நிரூபிக்கப்படவில்லை, அந்த பொருள் போதுமான அந்த இழப்பீடு கொடுக்கப்பட்டு விட்டது என்றோ அல்லது அந்த அசெப்ட் பண்ணிட்டார்கள் என்றோ நிரூபிக்கப்படவில்லை என்றால் நீதிமன்றம் இதை எவ்வாறு அனுமானித்துக் கொள்ளுதல் வேண்டும் என்று சொன்னால், அப்போ அவர் கொடுத்த அந்த பணமானது போதுமான நஷ்டஈடு அல்ல, அதே மாதிரி அந்த பொருளுக்கான லாஸ் ஆனது அதை அசெப்டைன் பண்ண உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதாக நீதிமன்றம் எடுத்துக் கொள்ளுதல் வேண்டும். ஏன்னா the court shall presume. சரி, இங்க ஏன் புரிஞ்சா? அதே மாதிரி பில பாருங்க, பி என்ன சொல்றாங்க, சார் ஏபி தான், ரெண்டுமே சொல்றாங்க, 1 2 ஏபி முடிச்சு. அடுத்து செக்ஷன், இப்போ செக்ஷன் 1 to 8 முடிஞ்சிச்சு.
இப்ப சாப்டர் 1 முடிஞ்சு. இப்போ சாப்டர் 2 வாங்க. சாப்டர் 2ல இப்பதான் மெயின் ஹீரோ வராது. யாரு? ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இங்க அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் முதல்ல எம்ஓல 5 and 6, மூவபுல் 7 and 8. இப்போ சாப்டர் 2ல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுதான் அடிக்கடி நம்ம கேஸ் வருது. கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு ரிலீஃப் கேட்கின்ற போது, குறித்த வகை பரிகாரத்தை கேட்கின்ற போது, இந்த ஒப்பந்தமாக இருக்கின்ற போது, அந்த ஒப்பந்தத்தில் உள்ளதை குறித்து இதுதாங்க போட்டிருக்காரு ஒப்பந்தம், எனக்கு அதை பரிகாரம் செய்ய சொல்லுங்க. இது ஏற்றதை ஆற்றுக. ஏற்றதை ஆற்றுக. நீ ஏத்துனல்லப்பா, நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு ஏத்திட்ட, அதை ஆற்றுக, அதை செய் அப்படின்னு அர்த்தம். சொன்னதே செய். இன்னும் சிம்பிளா சொல்றது, சுரேஷ் ஐயா, நீ சொன்னதை செய். ஜட்ஜான்னு சொல்லிட்டு அது செய், அவ்வளவுதான். ஓகே, சரி. இப்ப இதுல வாட் இஸ் த கொஸ்டின் பாரு. வாட் இஸ் செக்ஷன் 9? செக்ஷன் 9 ஆனது என்ன சொல்கிறது என்று சொன்னால், டிஃபென்சஸ் ரெஸ்பெக்டிங் சூட்ஸ் ஃபார் ரிலீஃப் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட். ரிலீஃப் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட். ஒரு சூட்டை போறேன் நானே, ஒரு நீதிமன்றத்துல சூட்டை போறேன்னு சொன்னா, அந்த சூட்டானது எதை பேஸ் பண்ணி இருக்க வேண்டும்? எது சம்பந்தமாக இருக்க வேண்டும்? எதன் அடிப்படையில் அந்த சூட்டானது இருக்க வேண்டும் என்றால், கான்ட்ராக்ட், ஒப்பந்தத்தின் அடிப்படையில். ஒரு நான் கான்ட்ராக்ட் போட்டேன், அந்த கான்ட்ராக்ட் போட்டதில் அது சம்பந்தமாக ஒரு ரிலீஃப் கேட்கின்ற போது, அது சம்பந்தமாக நடைபெறுகின்ற போது, ஒரு வழக்கு நடைபெறுகின்ற போது என்னென்ன டிஃபென்ஸ், என்ன எதிர்வாதம் நான் செய்யலாம்னு சொல்லதான் இங்க பீன் பார்த்தா. பீனா பிலிட்ஸ் ஞாபகம் வச்சுங்க, பிலிட்ஸ். இல்லைன்னா அதே மாதிரி பிலிட்ஸ் கான்ட்ராக்ட் என்ன வச்சுன்னா பவர் ஆஃப் அட்டார்னி. அது கான்ட்ராக்ட் மாதிரி வச்சுக்கலாம். பவர் ஒரு என்ன பண்ற ஒப்பந்தம் போறாரு, இதை வந்து வித்து கொடுங்க, எனக்கு வித்து எனக்கு கணக்கு செட்டில் பண்ணுங்க அப்பப்போ அப்படின்னு. பிக்கு 9 வந்து பி ஆக்கிங்க, பவர் அப்போ அட்டார்னி போடுறாரு. அப்போ ரிலீஃப் வந்துடுது. இதுல கொஸ்டின் பார்த்துங்க, என்ன கொஸ்டின் கேட்கலாம் இதுல? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் கான்ட்ராக்ட் சொல்றேன். இப்ப கான்ட்ராக்ட் சொல்றேன் சார். இப்ப கான்ட்ராக்ட், இது கான்ட்ராக்ட் எங்க சொல்லுது? கான்ட்ராக்ட் ஆக்ட் எங்க? இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் 1872 தான். சரி, இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இந்த கான்ட்ராக்ட் எங்கே டிஃபைன் பண்ணிருக்காங்க? இதான் முக்கியம். ஒப்பந்தம் என்று எங்கே, ஒப்பந்தம் என்றால் என்ன, எங்க டிஃபைன் பண்ணிருக்குது, எங்க வரையறை செய்யப்பட்டது என்று சொன்னால் 2H எழுதுங்க. 2H, 2 வித்தின் பிராக்கெட்ல ஸ்மால் h ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஓகே, சரி. இப்போ கொஸ்டின் என்ன? when any relief is claimed under this chapter, இந்த அத்தியாயத்தின்படி ஒரு பரிகாரமானது கேட்கப்படுகின்ற போது அல்லது கோரப்படுகின்ற போது, வாட் இஸ் த ப்ரொசீஜர், என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றி இந்த அத்தியாயத்தில் இந்த மாதிரி கிளைமை, ஒரு பரிகாரத்தை கேட்க முடியும்? என்ன என்று சொன்னால், ஆன்சர் இஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட். இங்கே இந்த ப்ரொவிஷன் சொல்லப்பட்டிருக்கின்றதை தவிர, இங்க சொல்லி அதை இருக்குங்க, அப்படி சொல்லப்படாத போது இதை தவிர, சொல்லப்பட்டதை தவிர, where any relief is claimed under this chapter in respect to contract, இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக ஏதாவது ஒன்று கோரப்பட்டிருக்கிற போது, இந்த பரிகாரம் எனக்கு வேண்டும் என்று இந்த அத்தியாயத்தின்படி கோரப்பட்டிருக்கின்ற போது, in respect to contract, ஒப்பந்தம் சம்பந்தமாக, the person against whom, நல்லா போட்டீங்க, the person against whom the relief is claimed, யாருக்கு எதிராக அந்த கிளைம் கோரப்படுகிறதோ அந்த நபர் என்ன பண்ணும், அது அவரிடம் ஒப்படைக்குமாறு கோரப்படுதல், அவரிடம் பெற்று கொடுத்து விடலாம். சரி, அதான் என்ன பண்ண, அவரு மே plead by the way of defense any ground which is available to him under any law relating to contract. சரி சார், இப்ப சொல்லிட்டீங்க, ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டேன், இது சம்பந்தமா தான் சூட்டை போட்டிருக்கேன், இப்ப இதுல ஸ்பெசிபிக் ரிலீஃப்ல என்ன ப்ரொசீஜர் பயன்பட வேண்டும் என்று சொன்னால், அதாவது அவர் மே plead என்ன வாதனை செய்யலாம். என்ன வாதனை செய்யலாம்?
ஐயா நான் இவ்வாறாக எதிர்வாதம் செய்து அதை எதிர்வாதம் செய்து வாதனை செய்யலாம். எவ்வாறு? இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தம் என்னென்ன சட்டங்கள், ஏதாவது சட்டங்கள் இருந்தால் அந்த சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டிய கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, இது பேஸ் பண்ண சூட்டை போட்டிருக்கீங்க, அப்படி என்ற என்ன பண்ணோம், நீதிமன்றத்துல வாதனை வைக்கின்ற போது என்ன டிஃபென்ஸ் நீங்க எடுக்கலாம் என்று சொன்னால், இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமாக என்னென்ன சட்டங்களில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ, உங்களுடைய அந்த சொத்தை திரும்ப பெறுவதற்கு அல்லது அந்த பொருளை திரும்ப பெறுவதற்கு என்னென்ன பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளலாமோ அந்த எனி ரிலேஷனுக்கு கான்ட்ராக்ட் போட்டாங்க. அது கான்ட்ராக்ட் ஆக்டோட சொல்ல, இந்த சம்பந்தமாக இருக்கின்ற எந்த சட்டத்தில் என்ன சொல்லி இருந்தாலும் ஸ்பெசிபிக் ரிலீஃபில் இவ்வாறு நீங்க பொருள் திரும்பி பெறலாம் என்ற அந்த சட்டத்தை எல்லாம் நான் டிபெண்ட் பண்ணி எதிர்வாதம் செய்து நீதிமன்றத்தில், ஐயா இந்த சட்டத்தில் இப்படி சொல்லி பாருங்க ஒப்பந்தம் பற்றி, ஐயா இந்த சட்டத்தில் ஒப்பந்தம் பற்றி சொல்லியிருக்கீங்க, அதனால் இந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று அவர் என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தில் வாதாடி எதிர்வாதம் செய்து அந்த நடைமுறையை பின்பற்றி தனக்கு சேர வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டியை நீதிமன்றத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இது 9ல ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து 10 பாருங்க. ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். இங்க அதாவது 9ல வந்து என்ன சொல்றாங்க, எப்படி என்ன வாதம் சரி எந்த நடைமுறை பின்பற்றி சொன்னாங்க. இங்க 10ல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், குறித்த வகை அந்த பரிகாரத்தை, குறித்த வகை அந்த செயலனை செயலுறுத்துமாறு இது சம்பந்தமாக இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக இருக்கின்ற போது அதற்கு எவ்வாறு அதை என்பதை சொல்லுதான் 10. பார்க்கலாமா? வாட் இஸ் த क्वेश्चन ஃபார் 10 செக்ஷனுக்கு என்றால், what are all the provisions to be subjected to enforce a specific performance of contract by the court. நல்லா புரிஞ்சுங்க, நீதிமன்றத்துல இவ்வாறு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் நீங்க தாக்கல் செய்து அந்த வழக்கை தொடுத்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதையெல்லாம் சப்ஜெக்ட் எக்ஸப்ஷன், இதையெல்லாம் நீங்க கேட்க முடியாது, இந்த சூழ்நிலையில கேட்க முடியாது என்றால் எது எதெல்லாம் பாருங்க. செக்ஷன் 11ல சப்செக்ஷன் 2 இது வந்து நீ கேட்க முடியாது, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. என்னது? செக்ஷன் 11ல சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க, வாட் இஸ் வாட் பண்ண பார்த்துங்க, பின்னால நம்ம பார்க்க போறோம். எக்ஸஸ் ஆஃப் இஸ் பவர் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அது எழுதிங்க. இந்த சூழ்நிலையில என்ன பண்ண முடியாது, ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியாது. செக்ஷன் 11ல சப்செக்ஷன் 2ல எக்ஸஸ் ஆஃப் இஸ் பவர் ஆர் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஒன்னு. அடுத்து 14 செக்ஷன் 14ல கான்ட்ராக்ட் நாட் ஸ்பெசிபிகலி என்ஃபோர்சபிள், அந்த ஒப்பந்தமானது குறித்த வகையை செய்யுமாறு செயலுறுத்த முடியாது 14ல. அண்ட் 16 என்ன சொல்லுது, பர்சனல் பார் டு ரிலீவ், அவ்வாறு பரிகாரம் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. இந்த 3 சப்ஜெக்ட் எக்ஸப்ஷன் தான். எதுக்கு? 10க்கு சார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் போட்டலாமா சார்? என்ன பண்ண முடியாது. எதுக்கெல்லாம் போட முடியாது? செக்ஷன் 11ல செக்ஷன் 2, அப்புறம் செக்ஷன் 14 அண்ட் 16 இந்த மாதிரி சூழ்நிலையில ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்க முடியுமான்னா கேட்க முடியாது என்று சொல்லுகின்றது. சரி, அடுத்து 11 செக்ஷன் 11ல பாத்தீங்கன்னா நம்ம ஐபிஎஸோட லிங்க் பண்ணலாம். ட்ரஸ்ட், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஆல்ரெடி ஐபிஎஸ்ல எங்க இருந்தது, 405 டிஃபைனிங் செக்ஷன், 406 பனிஷ்மெண்ட், 407 வந்து கேரியரு, 408 கிளர்க் அண்ட் சர்வெண்ட், 409 வந்து பப்ளிக் சர்வெண்ட். ஓகேவா? இந்த மாதிரி கிரிமினல் பிரீச் ட்ரஸ்ட் பண்ணிருந்தா இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப அப்படியே பாரதே நியாய சன்னிதா 2023ல எங்க இருக்குது, 316ல சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3, சப்செக்ஷன் 4, சப்செக்ஷன் 5ல இருக்கு. வெரி சிம்பிள் ஆகிட்டாங்க இப்போ. சரி, இப்போ 11ல என்ன சொல்றாங்க, கேசஸ் இன் விச் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கனெக்டட் வித் ட்ரஸ்ட் என்ஃபோர்சபிள், அந்த அறக்கட்டளை சம்பந்தமாக அந்த கான்ட்ராக்டுகள் இருக்கின்ற போது, அதாவது அந்த ஒப்பந்தங்கள் இருக்கின்ற போது எவ்வாறு இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸை நாம் செயலுறுத்தலாம், என்ஃபோர்ஸ் பண்ணலாம். இதான் 11. 11ல சப்செக்ஷன் 1க்கான கேள்வி எழுதிங்க.
when a specific performance of contract shall be enforceable, எப்பொழுது இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸை என்போஸ் பண்ணலாம் என்று சொன்னால் as per 11ல ஆன்சர் எழுதிங்க. except as otherwise provided in this act, இந்த சட்டத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்ற மற்றவற்றை தவிர, இந்த சட்டத்தில் குறிப்பிட்டதை அதை எடுத்துங்க. அவ்வாறு குறிக்கப்படவில்லை என்றால் அதை தவிர ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஷல், இந்த ஷல் எழுதி வித் பிராக்கெட் இதுல இந்த ஷல் என்பது இந்த 1963 இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் வரும்போது இல்ல. when it was substituted, எப்பொழுது இது புகுத்தப்பட்டது என்று சொன்னால், முன்ன வந்து கான்ட்ராக்ட் மேன் இருந்தது, நல்லா புரிஞ்சு, கான்ட்ராக்ட் மேன் இருந்தது, இப்ப கான்ட்ராக்ட் ஷல்லுன்னு வந்துருக்குது. எப்பத்துல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க? 1/10/2008 இருந்து. இது எழுதிங்க, பிலிம்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் கூட கேட்கலாம். as per section 11 of the Specific Relief Act, when the court shall substituted, court may substituted for court shall, அப்படின்னா 1/10/2018 ஞாபகம் வச்சுங்க டேட்டு. இதுக்கு முன்னாடி மே தான் இருந்தது, இப்போ ஷல் ஆகிட்டாங்க. be enforced when the act agreed to be done is in the performance wholly or partly. என்ன சொல்றாங்க? அந்த ஒரு குறித்த வகை பரிகாரம் என்பது மொத்தமா அந்த சொல்லியிருப்பாங்கல்ல அந்த கான்ட்ராக்ட்ல, மொத்தமாகவோ அல்லது பகுதியாகவோ அது என்ன பண்ணலாம்? என்போஸ் பண்ணலாம். சல்பேட் என்போஸ் பண்ணலாம். சார் கான்ட்ராக்ட் பண்ண மொத்தமா தான் பண்ணி ஆகணுமாங்க? நோ, அப்ப மொத்தமாக பண்ணலாம், அதே போன்ற பகுதியாகவும் பண்ணலாம் அந்த அறக்காவட்டளையில். சரி, அடுத்து என்ன? சப்ஜெக்ட் 2 பாருங்க, 11ல சப்ஜெக்ட் 2. when a contract cannot be specifically enforced, இங்க வந்து என்ன சொல்றாங்க? பார்ட்லியோ ஹோல்லியோ பண்ணலான்ட்டாங்க. அதே போல இந்த சட்டத்தில் ஏதாவது குறிப்பிட்டு இருந்தால் பண்ணலாம், மற்ற குறிப்பிடவில்லை என்றால் as per this section பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சப்ஜெக்ட் 2 என்ன சொல்றாங்கன்னா, when it cannot be enforceable, எப்பொழுது இந்த ஸ்பெசிபிக்கா இதைதான் செய்யுங்க, குறித்த வகை ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் படி இதை செய்யுங்கன்னு எப்போ அதை செயலொறுத்தல் செய்ய முடியாது. என்போர்ஸபிள்னா செயலொறுத்துதல், அதை செய்ய முடியாது என்று சொன்னால் நாட் என்போர்ஸ்டு. இப்ப சொல்லல, கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 3 இஸ் என்போர்ஸபிள். we can move a writ petition before High Court by invoking Article 226. if it is apex court என்றால், that means Supreme Court என்றால் Article 32ல நம்ம என்ன பண்ணலாம்? என்போர்ஸ் பண்ணலாம். பட் இங்க வந்து என்ன பண்ண, அப்போ எப்பொழுது இது என்போர்ஸ் பண்ண முடியாது, செயல்வர்த்தம் செய்ய முடியாது என்று சொன்னால் ஆன்சர் இஸ் a contract made by trustee in excess of his power. என்ன பார்த்ததுல, ஒரு அறங்காவலனானவர் தனக்கு இருக்கின்ற அதிகாரம் என்ன? இவ்வளவு வரைக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், அவர் ஒரு கையெழுத்து போடலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி, இதோ இவருக்கு இருக்க அதிகாரம் இவ்வளவுதான். ஆனால் அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய என்னுடைய அதிகாரம் என்ன வகுப்பு எடுக்கிற, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு நீங்க எல்லாம் எங்க திருவள்ளூருக்கு வாங்க, திருவள்ளூர்லயே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, நேரம் வந்தா நான் கிளாஸ் எடுப்பேன். அப்ப என்னுடைய பவர் எக்ஸஸ் பண்ற மாதிரி தானே பருவ ரிலேஷன் சொல்றேன் உதாரணத்துக்கு. அப்ப என்னுடைய அந்த அறங்காவலருடைய அவருடைய அதிகாரத்தை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி அந்த அதிகார துஷ்பிரயோகம் சொல்றாங்க. அப்படி செய்கின்ற போது அதை என்போர்ஸ் பண்ண முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவர் வந்து எக்ஸஸா பண்ணிட்டாரு, அதுக்கு ஆக்ட் பொருந்தாது இல்ல, அப்போ அதற்கு பொருந்தாது. அதே மாதிரி பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட், அவர் கொடுத்த அந்த நம்பிக்கையினை என்ன பண்றாரு? மீறி விட்டார். நம்பிக்கை மீறுகின்ற போது இந்த இரண்டு சூழ்நிலையிலே ரெண்டே எழுதிங்க போதும். எக்ஸஸ் ஆஃப் பவர், அடுத்து பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த இரண்டு சூழ்நிலையில இந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் cannot be enforceable. ஓகேவா? சரி, இவ்வாறாக இருக்கின்ற போது இப்ப என்ன பார்த்துட்டு நம்ம இதுல வந்து இவ்வளவு ஒரு இந்த பிரிட்ஜ் ஆஃப் ட்ரஸ்ட், இதுல அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஐபிசில சொல்லலாம் பாருங்களேன். 405ல இல்லஸ்ட்ரேஷன் சிடிஏ பாருங்க, நீங்க நான் ஈஸியா பொறுத்து சிடிஏ பாருங்களேன். சிடில இருக்கு பாருங்க. கூட்ஸ் என்ன பண்ணுவாரு? ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போவாரு, அவர்கிட்ட கொடுன்னு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? அவரு ஏமாத்தி பண்ணுவாரு. அதே மாதிரி இன்னொரு டீல பாத்தீங்கன்னா அது கூட்ஸ் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாரு, வேறு ஒருத்தர் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இந்த சிடி ஒரே உதாரணமாக இருக்கும். ஓகேவா? இப்ப அது 12 ஆரம்பிச்சோம்னா அது ஒரு 15-20 நிமிஷம் மேல ஆயிடும். ஸோ இன்கம்ப்ளீட் ஆயிடும். அதனால இப்ப நம்ம வந்து அப்படியே ரீகேப் பண்ணுங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் ரீகேப் பண்ணு எல்லாத்தையுமே. 5 7 சொல்லுங்க. 7 வந்து
இமூல் ப்ராப்பர்ட்டியா 8 இமூல் ப்ராப்பர்ட்டியா 9 மூல் ப்ராப்பர்ட்டி 10 மூல் ப்ராப்பர்ட்டி 11 அப்படின்னா 11ல 11 வந்து அதேதான் என்ன கான்ட்ராக்ட் சம்பந்தமாக இருக்கிறதுதான். ஓகே, நீங்க படிக்கின்ற போது அப்படியே ரீகேப் பண்ணின்னு வந்துட்டு ஏற்கனவே படிச்சதை இப்படியே ரிப்பீட் பண்ணினே வாங்க. ரிப்பீட்டேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு பாஸ் சிவில் ஜட்ஜ். எதை படிச்சோமோ எது நல்லா தெரியுமோ அதை திரும்ப திரும்ப படிக்கிறோம். அதே மாதிரி இது எல்லாம் நோட்ஸ் எழுதணும். டெய்லி படிக்கிறத டெய்லி கம்ப்ளீட்டா முடிச்சு விட வேண்டும் என்று கூறி இவ்வளவு நேரம் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பயனடைந்தீர்களோ இல்லையோ உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வருங்கால நீதிபதிகள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஸ்ரீ விக்னேஸ்வர லா அகாடமி இலவச சட்ட பயிற்சி வகுப்பு திருவள்ளூர் சார்பாக